உங்க ஐபோன்ல ஸ்டோரேஜ் பத்தலன்னு சொல்லிட்டு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா? ஏதாவது ஒரு லோக்கல் ஷாப்ல கொடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்றதை நான் சொல்றேன், அதுக்கு சொல்யூஷனும் நான் சொல்றேன். இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்வலா ஐபோனோட ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மதர் போர்டில் இருக்கிற NAND ஐசி அப்படின்ற ஐசியை சேஞ்ச் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. ஆனா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ற எந்த ஒரு டிவைஸும் 100% சக்சஸ்ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணதா ஹிஸ்டரியே இல்லை. உங்க டிவைஸையும் அதில் சிக்க விட்டுறாதீங்க. கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு பெரிய தொந்தரவா முடிஞ்சிடும். பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு பெர்மனன்ட்டான ஒரு சேஃபஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை நான் உங்களுக்கு சொல்றேன். ஐபோன்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பாப்பப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத ஃபைல்ஸை டம்ப் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸை நீங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதை பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு, கீழே லிங்க்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஒருவேளை அதுலயும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற பட்சத்துல எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போங்க. உங்க போனை கம்ப்ளீட்டா பேக்கப் பண்ணிட்டு அதை ஃபிளாஷ் பண்ணிட்டு மறுபடியும் உங்க பேக்கப்பை உள்ள போட்டுடுவாங்க. இது ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் மட்டும் இல்ல, உங்க போன் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஃபாஸ்டரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னொரு ஆப்ஷன், இன்பேஸ் அப்படின்ற ஆப்பிள் சர்டிஃபைட் பிராண்ட் ஒரு அடாப்டர் வச்சிருக்காங்க. அந்த அடாப்டர்ல நீங்க எந்த பென்ட்ரைவ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்க ஐபோன்ல இருந்து அந்த பென்ட்ரைவுக்கும், பென்ட்ரைவ்ல இருந்து அந்த ஐபோனுக்கும் உங்களோட போட்டோஸ் வீடியோஸை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஆன்லைன்லேயே கிடைக்குது, அதுவும் லிங்க்ல வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டோர்லயும் இருக்கு. என்னோட டிவைஸோட ஸ்டோரேஜை தான் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க அடமெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வழி இருக்கு, iCloud. எஸ், உங்க iCloudல ஜென்ரலா 5 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அதை நீங்க 50 GB மாத்தினீங்கன்னா மாசத்துக்கு 75 ரூபாய் தான் வரும். 200 GB மாத்தினீங்கன்னா மாசத்துக்கு 215 ரூபாய் தான் வரும். அதாவது 215 இன்டூ 2 வருஷம் நீங்க போட்டீங்கன்னா கூட 5000 to 5500 தான் உங்களுக்கு பில்லே வரும். நீங்க வெளியில ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 5000 10,000 கொடுத்து ஏமாறுறதுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் டேட்டாவும் கிளவுட்ல சேஃபாவும் இருக்கும். எப்ப வேணும்னாலும் உங்களோட டேட்டாஸை எந்த ஒரு போனுக்கோ லேப்டாப்புக்கோ எதுக்கு வேணாலும் நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஐபோன் யூசர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஐபோன் யூசர்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க போனை சேஃபா வச்சுக்கோங்க. பை.